அனைவருக்கும் வல்ல செல்வத்தின் அன்பு வணக்கம். வள்ளலார் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் மாணிக்கமாக மனித குலத்திற்கு கிடைத்த மாபெரும் மகான், பெரிய புரட்சியாளர், சமயவாதி, மக்களுக்கு உண்மையை எடுத்து கூறியவர், தைரியமாக உரைத்தவர், ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை தைரியமாக அமைத்து கொடுத்தவர், புலால் உண்ணக்கூடாது என்று சொன்னவர், பெரிய மகான். அவர் பாருங்க, மந்திரமாகி அது ஒரு பதம், மந்திரமாகி பதமாகி அந்த வண்ணமாகி வளர்கலையாய் தத்துவமாய் சந்திரனாய் இந்திரனாய் ரவியாகி தந்திரமாய் எல்லாமாகி அவை ஒன்றும் இல்லாததாகி எப்படி சொல்றார் பாருங்க. தானாகி தனதாகி தன்னையே காட்டாத அருட்பெருஞ்சோதி என்ன எப்படி இருக்கிறாரு? தானாகி இருக்கிறார், தனதாகி இருக்கிறார், தன்னை காட்டாதவராகி இருக்கிறார். அவரை பார்க்கணும்னா அதற்கான முயற்சி, அதற்கான சிரத்தை அதெல்லாம் செய்யணும் இல்லைங்களா? ஜீவகாருண்யம் இருக்கணுமே. ஜீவகாருண்யம் எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அந்த கருணைக்கு எப்படி பாத்திரமாக முடியும்? அதனால தான் அவர் எப்படி இருக்கிறார்? அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கும் அப்பாலாய். இந்த சொல் விளையாட்டு அந்த வள்ளலாற்றை தாங்க கற்றுக்கணும். அவர் எப்படி இருக்காரோ அந்தரமாய் அப்பாலாய் அதற்கு அப்பாலாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் அமர்ந்திருக்கக்கூடிய தேவு யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவர் மந்திரமாகி இருக்கிறார், பதமாகி இருக்கிறார், தந்திரமாகி இருக்கிறார், இந்திரமாகி இருக்கிறார், எல்லாமாகி இருக்கிறார், எல்லாம் இல்லாமாகி இருக்கிறார். ஆனால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. வணக்கம்.